மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இது அதிதிகள் பக்கம். அதிதிகள் பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான அதிதிகளை நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்துட்டு வரது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கு எங்களோட நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க. 15 வருடங்களாக அழகு கலை துறையில இன்றைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒருத்தங்க. தனக்கான தனித்துவமான நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட படிச்சுட்டு போற மாணவர்களுமே கூட இவங்களோட பேரை இன்னைக்கு வரைக்குமே காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தனியாக இந்த துறையில் ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட இன்றைக்கு தனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய மதுஷா சலூனினுடைய உரிமையாளர் மதுஷா அவங்க தான் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் கிருஷாந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம். ஒரு அழகான ஒரு நேர்காணல் பண்ண கிடைச்சதுல உங்களை. இந்த துறை இன்றைக்கு அப்படியே விஸ்தரிக்கப்பட்ட ஒரு துறையாக இருக்குது. ஆனா உங்களோட ஆரம்ப காலங்கள் இந்த 15 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பாக்குறேன் அப்படின்னா இப்படிதான் என்னுடைய ஆரம்பம் இருக்கு அப்படின்னா அது ஆரம்பம் எப்படியானதாக இருந்தது? எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு முதல் காரணம் அம்மா. அம்மா இந்த ஃபீல்டில் இருந்தாங்க. ஸோ அவங்க கூடவே போகிறது, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ அம்மாவுக்கும் ஒரு ஆசை இருந்தது, நான் இந்த ஃபீல்டில் தான் முன்னுக்கு வரணும்னு. ஸோ நான் படிக்க இதாகும்போதே அம்மா தவறிட்டாங்க. ஆனாலுமே எனக்குள்ளே அந்த ஆசை இருந்தது. ஸோ 17 இயர்ஸில் நான் படிக்க ஆரம்பித்தது, இந்த கோர்ஸ் படித்தது. நாங்கள் படிக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, பெரிய ஒரு பரந்த இது இருக்குல்ல, இதை பற்றி தெரிவில்லை. ஒரு சில குறிப்பிட்ட ஒரு ஒரு என்ன ஒரு 10 பேரில் ஒரு ஆளுன்ற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நான் 22 வயசில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கரியர். ஆஃப்டர் மேரேஜ் ஆரம்பித்தது தான் இந்த கேரியர். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ எல்லாருமே எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்றோம், அதுக்கு பிறகு ஒரு குடும்பத்தோட சரி அவ்வளவுதான் முடிஞ்சது, நம்ம அப்படித்தான் டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு இருக்கிற நேரத்துல எப்படி அது அடுத்த கட்டத்துக்கு போகுது? நீங்க எப்படி இந்த தொழிலுக்குள்ள வர ஆரம்பிச்சீங்க? அதாவது மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் விட்டுட்டு இருந்தது. பிஃபோர் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன், வீட்லேயே தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு கொஞ்சம் பேபி கிடச்சிது, அதுக்குன்னு டைம்ஸ் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணாது. மகனுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகினதுக்கு அப்புறம் திருப்பி எனக்கு ஒரு ஆசை, திருப்பி நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே போவோம் அப்படின்ற ஆர்வத்தில் திருப்பி நான் டிப்ளமா பண்ண ஆரம்பித்தேன். டிப்ளமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 இயர்ஸ் போல் வீட்டிலேயே செய்துட்டு இருந்துட்டு தான் அந்த டைமில் எனக்கு ஒரு சலூன் வந்துச்சு. அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, நான் எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு. அப்புறம் NVQ level 4 எக்ஸாம் பண்ணுறதோடையே நான் சலூன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ப படிச்சுட்டே அப்படியே கல்யாணத்தோடய அப்படியே நம்ம வாழ்க்கை அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு அந்த கல்யாணத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தோட சப்போர்ட்டுமே கண்டிப்பா ரொம்ப தேவை. ஏன்னா இப்ப நம்ம நான் இப்படி ஒண்ணு செய்ய போறேன், அதுவும் குறிப்பா பியூட்டிஷியன் செய்ய போறேன் அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. ஆனா அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்கள பேசி அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வந்து அவங்கள அந்த மூளை செலவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள கரெக்டா இல்லை இதுல இருக்க விஷயங்கள்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியப்படுத்தி தான் நம்ம கண்டிப்பா அந்த துறைக்குள்ள வந்திருப்போம். அந்த குடும்பத்தோட சப்போர்ட் எப்படி இருந்தது? குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் முன்னாடி வர முடியாது. நிறைய பேருக்கு என்னென்னா சப்போர்ட் இல்லாமல் சில பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே என்னோட ட்ரீம்ஸை கிவ் அப் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா நான் அது யாருக்காகவும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அதை எப்போவுமே நான் வச்சிருக்கேன். ஏன்னா நோன்ற வார்த்தை எனக்கு இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பேன். முடியும், பார்க்கலாம் அப்படின்னு தான் எப்பயுமே எந்த காரியமும் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் கூட நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருந்தது. ஸோ அதோடய நான் கண்டினியூ பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன், நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு. ஓகே, எனக்கு வீட்லேயும் அந்த சப்போர்ட் இருந்துச்சு, சரி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ சலூன் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் ரெண்டுமே மேனேஜ் பண்ணிட்டேன். பையனை எடுத்துக்கிறது, என்னோட சலூன்லேயே வச்சுக்கிறது, அவர் கிளாஸஸ் கொண்டு போகிறது, இது எல்லாமே பண்ணிகிட்டே தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதுலேயும் கிவ் அப் பண்ண முடியலை, பண்ணிட்டேன். உங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு? நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிருப்பீங்க அவர்கிட்ட தான், எப்படி நான் மறுபடியும் இதை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அவர் தான் எனக்கு கோர்ஸ்ல சேர்த்து விட்டது. அப்படியா? அவங்க தான் பே பண்ணது, எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் NVQ level 4 படிக்கும்போது நான் என்னோட ஓன் இன்கம், அதாவது நான் கிளாஸஸ் போயிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்கம்லேயே நான் NVQ level 4 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை பண்ணிட்டு போகும்போதே எங்கிட்ட பிரைடல் அது இதுன்னு செஞ்சுட்டு சலூனையும் ரன் பண்ணிக்கிட்டே நான் ரெண்டையுமே மேனேஜ் பண்ணிட்டு என்னோட ஏர்னிங்ல தான் நான் மற்ற எல்லாமே கோர்ஸ் அப்கிரேட் பண்ணது எல்லாமே என்னோட ஏர்னிங். இந்த 15 வருஷ அனுபவம் இந்த துறையில உங்களுக்கு இருக்கு. அதையும் தாண்டி வாழ்க்கை அனுபவங்கள் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு பருவ காலத்தையுமே கடந்து இன்றைக்கு ஒரு தாயாக அழகா நீங்க இருக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து போயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அம்மா பற்றி யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் நான் அவ லைஃப்ல நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ற நேரம் எல்லாமே அம்மா தான் எனக்கு பிளெஸிங். ஒவ்வொரு விஷயமுமே நான் தடைகள்னு நினைக்கும் போது நான் அம்மாவை நினைச்சுப்பேன். ஸோ அந்த இடம் எனக்கு கிளியர் ஆகி எனக்கு அடுத்தடுத்த இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே என்னோட அம்மா தான். அந்த அம்மாவோட பெயர் சொல்றீங்களா? சந்திரிகா.
கண்டிப்பா. சந்திரிகா அம்மா எங்கேயாவது இருந்து உங்கள வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. உங்கள வந்து பிளெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பல வருஷங்கள கடந்து இந்த துறையில வந்து அப்படியே இன்னும் இன்னைக்குமே இப்படி இருக்கிறது அப்படின்றது சும்மா சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வந்து பட்டதாரி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இன்னைக்கு எல்லா வீட்லயுமே ஒவ்வொரு பியூட்டிஷியன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல சைனா பார்க்கிறதா, இல்ல இது வந்து இல்ல இப்படி இருக்கக்கூடாது. இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே கூட சில நேரங்கள்ல தோணும். ஏன்னா நீங்களுமே பார்த்திருப்பீங்க. ம். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேசிக்கா நாங்க நம்மளோட பின்னாடி இருந்து பார்க்கும்போது 15 இயர்ஸ் பேக் ஃபர்ஸ்ட் இருந்த நேரம் வந்து இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ரேர் மாதிரி இருந்தது. நான் மேரி பண்ற டைம்லயே கூட சலூன் போறேன்னாலே வித்தியாசமா பார்ப்பாங்க. சலூனுக்கு போறேன், சலூனுக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா சலூன்னா எப்பயாச்சும் ஒரு ஏரியால மட்டும் தான் சலூன் இருந்தது. கொட்டைனா இல்லாட்டி இந்த ஏரியா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியா இங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்குமே எல்லா பக்கமே அவங்கவுங்களோட ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு பியூட்டிஷியன் மோஸ்ட்லி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான். ஸோ அதுல வந்து இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொன்னா, பேசிக்கா வந்து எல்லாருமே ஆஹ், நல்ல நாலேஜோட வராங்க. சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அத வந்து சரியான ஒரு கைடன்ஸோட அவங்க படிச்சு முன்னுக்கு வந்தாங்கன்னு சொன்னா மேல போகலாம். ஆனா இப்ப இதுல இன்னொரு விஷயமுமே இருக்கு தானே. இப்ப சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா, ஐ அம் எ பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்றது வந்து சாதாரணமா குடுக்கக்கூடிய ஒரு பட்டமே கிடையாது. இப்ப கண்டிப்பா. அதுக்கு பின்னால வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய கஷ்டப்பட்டா தான் அந்த ஒரு பேர வந்து நம்மளால எடுக்க முடியும். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த துறையிலயுமே கூட நிலைச்சு நிக்கவும் கூடிய ஒரு வாய்ப்புமே கூட இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதுவும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப படிக்கிறாங்க எக்ஸாம் இப்போ ஏ லெவல் முடிச்சதுக்கு பிறகு போறாங்க. ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க. படிச்சதுக்கு பிறகு ஐ அம் பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லி சலூன் ஒண்ணு ஓப்பன் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரியுமே கூட நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சமூகத்துல. இதெல்லாம் நீங்க பார்க்குறீங்களா? பார்த்துட்டு தானே இருக்கோம் டெய்லி. என்னன்னா மோஸ்ட்லி இப்போ ஏ லெவல் செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோன்ற போது பேரண்ட்ஸ் மெயின் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை கைட் பண்ண டக்குன்னு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப். எல்லாருமே படிப்பை பத்தி நிறைய யோசிக்கிறத விட இது மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு போனா நல்லா இருக்கும்னு இந்த சில பேர் வற்புறுத்தி பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறதும் இருக்கு. சில பேர் விருப்பப்பட்டு அம்மா நான் இதுக்கு மேல படிக்க போறது இல்ல, எனக்கு இந்த தொழில் தான் பிடிச்சிருக்குன்னு வந்து வர்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸோட கைடன்ஸோட வர்றவங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த தொழில் வந்து ஒரு ஆர்ட். உண்மைக்குமே இது வந்து ஒரு கலை தானே. அழகு கலைன்றது வந்து நம்ம ஒரு ஒரு ஆசையோட ஆர்வத்தோட பண்ணுவோம். நம்ம ஒரு மேக்கப் பண்ணும் போதுமே வந்து ஒரு சின்ன இதுகள் கூட இல்லாம அந்த பென்சில ஒரு ஒரு ஐலைனரையோ ஒரு லிப் ப்ரஷையோ எடுத்து நாங்க வரையும் போது ஒரு சின்ன தடங்கள் கூட இல்லாம அந்த லைன் வரணும். அப்ப நமக்கு அந்த பொறுமையும் அந்த இதுவும் இருக்கணும் அந்த லைனை வரையறதுக்கு. டென்ஷனும் இருக்கக்கூடாது, கை நடுக்கம் இருக்கக்கூடாது. அப்ப அதை ஆர்வமா பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஆசை வரும். ஏதோ ஐயோ இதை பண்ணி முடிக்கலாம், குயிக்கா இதை பண்ணி முடிக்கணும், நெக்ஸ்ட் கஸ்டமர் இல்ல. வந்த வேலையை நம்ம நீட்டா பண்றது வந்து எங்களோட ப்ரொஃபஷன் மேல இருக்கிற லாபம். இந்த தொழில் மேல ஆர்வம் இருந்து அந்த தொழில ஆசை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து நம்மள அப்கிரேட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிய சம்பாதிக்கணும் அதிகமான்றது நினைக்க மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தொழில்ல வந்து நான் அதிகம் சம்பாதிக்கணுன்றதை விட எனக்குன்னு ஒரு தனியா ஒரு இது உருவாக்கணும். இந்த மேக்கப்னா இதுல இப்படி இருக்கணும், ட்ரெஸ்ஸிங்னா இப்படி இருக்கணும்ன்றத என்னோட ஸ்டைல்ல நான் போயிட்டு இருக்கேன். அது ஆனா இப்போ நீங்க இந்த ஏர்ன் பத்தி பேசுனதுனால நான் இத சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரியே தான். இப்ப அடுத்து வந்து எதுமாவது செய்யலாம். அடுத்து எப்படி நம்ம குயிக்கா ஏர்ன் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது, எல்லாருமே முதல்ல சூஸ் பண்றது வந்து இந்த பியூட்டிஷியன் தான். ஏன்னா அது படிச்சா நம்ம குயிக்கா ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம சரியான ஒரு ஆள் கிட்ட போய் படிக்கிறது அப்படின்றதுமே அங்க கேள்விக்குறி தான். ஏன்னா இப்ப சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 நாள், அப்புறம் அந்த 3 நாள், அப்புறம் இந்த 1 மாசத்துல எல்லாம் அந்த மாதிரியுமே கூட ஒரே நாள்ல மேக்கப் வந்து நீங்க ஃபுல்லா படிக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அப்படியே டைம் லைன்ல வந்து காட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் பாசிபிளா மேக்கப்ல? அதான் சொன்னேனே, ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து அது பாசிபிள். இதே வந்து பேசிக் நாலேஜ் எதுவுமே இல்லாம போறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பேர் தடுமாறுவாங்க. ஸோ அந்த அவங்களோட 3 டேஸ் கோர்ஸோ எதுவோ நான் அதை மென்ஷன் பண்ணல. பட் அதுல ஆர்வம் இருக்கிறவங்க வந்து குயிக்கா அதை பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. அடுத்தடுத்து நீங்க இது பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பியூட்டிஷியன் நினைக்கிறத விட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 10 பேருக்கு பண்ணுங்க, அந்த ஒரு மேக்கப் சரியா வரும். உடனே எல்லாருமே வந்து குழந்தைகள்ல கூட நாங்க வந்து உடனே எழுப்பி நிக்கிறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தவளை துவங்கி பிடிச்சு துவங்கி அதுக்கப்புறம் தான் நடக்கவே துவங்குறோம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து படிச்சிட்டோம், படிச்சதுக்கு அப்புறம் நான் பியூட்டிஷியன் சொல்றதை விட பழகுங்க.
ட்ரெயின் பண்ணிக்கிறங்க. இன்னும் 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 அதிகமா ட்ரெயின் பண்ணுங்க. நம்ம ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ற இது வந்து என்னோட கஸ்டமர். நான் அதிகமா பொருட்கள் சேர்க்கிறத விட நான் அதிகமா கஸ்டமர் பேஸ் உருவாக்கிக்கிறணும். கஸ்டமர் கிட்ட எங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை உருவாக்கிக்கணும். அதுக்கு நாங்க நிறைய பழகணும். ஆனா இப்போ வந்து அதெல்லாம் இல்லையே. இப்ப வந்து ஏர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா இந்த உலகத்தினுடைய வேகமுமே அதுதான். உலகம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. இப்போ நீங்களுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முறையில கிடையாது இன்னைக்கு நீங்க செய்யற இல்ல. மேக்கப்பும். இப்ப நீங்க வந்து உங்கள அப்கிரேட் பண்ணிருக்கீங்க. நிறைய தேடி இருப்பீங்க. உங்களோட மேக்கப்ல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் கொண்டாந்துருப்பீங்க. யூனிக்னஸ் கொண்டாந்துருப்பீங்க. அதனாலதான் இதுக்குள்ள சர்வைவ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனா இன்றைய தலைமுறைக்கு அது கிடைக்குதா அப்படின்றதுமே ஒரு கேள்விதானே. உண்மைக்கும் அவங்க வந்து என்ன அதானே சொல்றேனே, இந்த ஏர்ன் பண்ற மைண்ட் செட் வந்துருச்சுதுன்னு சொன்னா, நமக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது வந்து யோசிக்க மாட்டாங்க. இதுக்குள்ளேயே உழண்டு கொண்டிருக்க கூடாது. அடுத்த ஸ்டெப் நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட படிப்பை வந்து மேலும் மேலும் மெருகேற்றிக்கிட்டு போகணும். இந்த ஃபீல்டு வந்து டெய்லி படிச்சுட்டு இருக்கணும் குஷாந்தி. இது போதும், நான் படிச்சுட்டேன், இது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது டெக்னிக்ஸ் வருது. புது புது விஷயங்கள் இந்த ஃபீல்டில் வருது. மேக்கப்லேயே வந்து இப்போ பெர்மனன்ட் மேக்கப் வரைக்கும் வந்துருச்சு. ஆமா. ஸோ எல்லாமே நாம அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஒழிய இது மட்டுமேன்றது வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்ப நீங்க இந்த பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்னு சொன்னனால எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது. இந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்ற மாதிரி எல்லாம் மேக்கப் வந்து இருக்குது. இப்ப ஸ்க்ரோல் பண்ணாலே வருது. மேக்கப் போட்டு இப்படி தண்ணி எல்லாம் ஊத்தி காட்டுறாங்க. இதெல்லாம் உண்மைக்குமே இருக்குதா? ஏன்னா அத பார்க்கும்போது எங்களுக்கே தோணும், ஓ இத அப்படி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஓகே. இப்போ நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி போட்ட மேக்கப்ப எப்படி அப்ப கழுவுவாங்க? அதுவுமே இருக்குதானே. வாட்டர் ப்ரூஃப்னா இப்ப நம்ம சாதாரணமா முகம் கழுவுறது தண்ணியில தான் எல்லாருமே கழுவுவோம். அப்ப எப்படி அது போகும்? இதெல்லாம் உண்மைக்குமே இருக்குதா அப்படி ஏதாவது? வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்ன்றது வந்து மெயின் ப்ராடக்ட்ஸ். ம். நம்ம அதை எப்படி பேலன்ஸ் பண்றோம், எப்படி ஸ்டார்டிங் நம்ம ப்ரெப் பண்றோம், ப்ரைம் பண்றோம்ன்றது தான் அந்த மேக்கப்ல இருக்கிற பேஸ். அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ப்ரூஃப்னு சொல்றது வந்து ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம பாவிக்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து சிலிகான் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ சிலிகான்றது வந்து ஒரு எண்ணெய் தன்மை. அப்ப எண்ணெயும் தண்ணியும் என்னைக்கும் கலக்காது. கலக்காது. ஆமா. ஸோ அதுல நீங்க ஃபேஸ்ல தண்ணி ஊத்தினாலும் அது கரையாது. ஓ. சரியா? அப்ப அது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு நம்ம சொல்றதும் வந்து ஓரளவு ஆமா உண்மை. வாட்டர் ப்ரூஃப் தான் அது. அதுலயும் கரைஞ்சு போற மேக்கப் பிராண்ட்ஸும் இருக்கு. நம்ம அப்கிரேட் பண்ற பிராண்ட ப்ராடக்ட பொறுத்து தான் வாட்டர் ப்ரூஃப் இப்போ ப்ராடக்ட்ஸ் தான். இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப பியூட்டிஷியன் அப்படின்னு சொன்னாலே, இப்ப நாங்க எங்கேயாவது வெளியில கிளம்ப போறோம் அப்படின்னா, சலூன் போனோம்னா கொஞ்சம் அழகா நம்ம வந்து வேர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சலூனுக்கு போவோம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் இடிக்கும். சாதாரணமாவே இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்ப சாதாரணமா ஒரு மக்கள் வந்து, ஐயோ 5000 ரூபாய் கொடுத்து ஒரு இது பண்ணணுமா? தேவையில்ல, நம்மளே வீட்டுல சாரி கட்டி இருக்கிறது நம்ம போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி, இது வந்து மக்களினுடைய மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. கண்டிப்பா. ஏன்னா இப்ப உங்ககிட்டயுமே வந்திருப்பாங்கல்ல, இது கொஞ்சம் குறைக்க இயலாதா? ஏன் அந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் பண்றீங்கல்ல, இதுதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி? இல்ல டிமாண்டிங்ன்றது வந்து ஏன் பண்றோம்னா, இப்ப உங்களுக்கு தெரியும். ப்ரொஃபஷனலான மேக்கப் ஆர்டிஸ்ட்டும், நார்மலா படிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டும் பண்ற விதங்கள் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் அந்த மாதிரி இல்லை. பட் என்னோட மேக்கப் வந்து பெர்ஃபெக்டா நான் பண்ணி கொடுக்குறதா இருந்தா ப்ராடக்ட் அவங்களுக்கு இத்தனை டைமுக்கு வரைக்கும் அந்த மேக்கப் குவாலிட்டி இருக்குதுன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த மேக்கப் ஸ்மஜ் ஆகாம அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா, நான் என்னோட ரேட்டை வந்து கூட சொல்லலாம். நான் கூடனா நமக்குன்னு ஒரு வச்சிருப்போம்ல அதில் ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். அப்படி இல்லைன்னும் போது குவாலிட்டி வைஸ் நம்மளோட மேக்கப் வந்து அந்த அவ்வளோ டைம் இருக்காது, ஒரு 1 hour 2 hourலாம் ஸ்மஜ் ஆகிரும்னு சொன்னால், அது கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ பேமெண்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டுன்னு யாருமே நினைப்பாங்க. நமக்கு கொடுக்குற பேமெண்ட் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆசைகளை தானே பண்ணுறாங்க. மேக்கப் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நிறைய பேர் அது வந்து விசாரிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். எடுக்கிற காசுக்குரிய வேலையை நம்ம சரியாக பண்ணி கொடுத்தா போதும். ஆமா. இப்ப சில பேர்லாம் வந்து வருவாங்க. இப்ப பிரைடல் மேக்கப் ஒருத்தவங்க வந்து ரெடி ஆகுறாங்க அப்படின்னா, இப்ப வந்து சொல்லுவாங்க ஒரு 3 மாசத்துக்கு இப்ப நான்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முதல்ல சொன்னாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் வந்து மேக்கப் பண்ணிருந்தேன். அப்ப அவங்கலாம் சொன்னாங்க, 3 மாசத்துக்கு முதலே நீ என்கிட்ட வந்துரணும். அப்பதான் நான் வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் சொன்னேன் 3 மாசமெல்லாம் கொஞ்சம் டூ. இப்ப ஏன்னா இப்ப நம்ம வேலையும் செய்யணும், நம்ம அதையும் பாத்துக்கணும். அப்ப நமக்கு வந்து அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் சிக்கலா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, மேக்கப் வந்து அந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரு கிளீன் அப் போயிட்டோ, அந்த மாதிரிலாம் போனாதான் அந்த டேல நம்ம வந்து ரொம்ப அழகா தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நானுமே பண்ண ஒரு விஷயம் தான். எனக்கு வந்து இந்த மேக்கப் போடுறது அப்படின்னா கொஞ்சம் அலர்ஜி மாதிரி. அது கொஞ்சம் தள்ளி 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 வச்சு, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த
கல்யாணத்துக்கு ஒரு 1 வீக்குக்கு முதல்ல ஒரு கிளீன் அப் போறதோ, அதுல 1 வீக்ல ஏதாவது செஞ்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்லன்னா இல்ல 3 மந்த்ஸ்க்கு முதல்ல இருந்து நம்ம அப்படி செய்யறது தான் நல்லமா? 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி செய்யறது நல்லோன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னு சொன்னா, மோஸ்ட்லி வந்து இப்ப இருக்கிற வாழ்வாதாரம், அதாவது நம்ம வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை, சாரி, வெயில்லையும் தூசிலையும் ஒர்க் போற லேடிஸ் இருக்கீங்க, கேர்ள்ஸ் அதிகமா ஒர்க்ல ஏசி இந்த மாதிரி நிறைய இருக்கிறவங்களோட ஸ்கின் ரொம்ப இதா இருக்கும். மேக்கப் பண்ணும் வெட்டிங்ன்றது வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே தானே. அன்னைக்கு நாங்க பண்ற மேக்கப், நம்ம அன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கிறோமோ அந்த இது வந்து எப்பயுமே நமக்கு அந்த மெமரபிளா ஆமா, இருக்கும். அது போட்டோவா வீட்ல மாட்டி எப்பவுமே So, பாக்குறதுக்கு இருக்கும். ஆமா. அப்போ என்ன ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம், டென்ஷன் அதிகம். ஏன்னா ஒர்க் போறவங்க வீட்டுக்கு வர்றது, காலையில போனா ஈவினிங் வர்றது, இந்த மாதிரி ஒர்க்கிங் லேடிஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ சில பேருக்கு பிம்பிள்ஸ் நிறைய வந்திருக்கும், ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்கின்னோட கண்டிஷன் நல்லா இல்லாம இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா நான் சொல்லுவேன் 3 மந்த்ஸ் முன்னாடில இருந்தே நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்லி. அதாவது நீங்க மேக்கப் பண்ணணும், ஃபேஷியல் பண்ணணுன்றதை விட பேசிக் உங்களோட இன்டர்னல், அவங்க நார்மலி சொல்லுவோம் வெயிட் லாஸ் பண்ணுறது, ஸ்கின் அழகாக பண்ணுறது, பிம்பிள்ஸ் இருந்தால் பிம்பிள்ஸ் குறைக்கிற மாதிரி நல்ல ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ், நம்மளோட ஃபுட் டயட்டிங், நம்மள ஹெல்த்தியான சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பிட்டே கூட நீங்கள் உங்களோட ஸ்கின்னை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்கின்ல ஏதாவது ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலே கூட அவங்களுக்கு வந்து அதை ஃபேஷியல்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக வந்து ப்ரெப் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் இருந்தால். அப்படி இல்லைங்கிற போது நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். மோஸ்ட்லி நான் வந்து அந்த ஸ்கின்னை வந்து முதல்ல பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா இப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது, இப்ப சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, இல்ல கட்டாயம் 3 மாசத்துக்கு முதல்ல நீங்க வந்தே ஆகணும், அப்பதான் நாங்க வந்து உங்களை ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியுமே சில பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்குது, இந்த சமூகத்துல நடக்குது. நீங்க கண்டிப்பா நிறையவே பார்த்திருப்பீங்க. ஏன்னா இந்த ஃபீல்ட்லயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட மாணவர்கள் உங்ககிட்ட படிக்க வரும் பொழுது அவங்களோட முதன்மையான தேவை என்னவா இருக்கு? அவங்களோட தேவை வந்து எல்லாருமே நான் பிரைடல் மேக்கப் கோர்ஸ் தான் பண்ணுறேன். அவங்களுக்கும் பிரைடல் ட்ரெஸ்ஸிங் தான் விருப்பம். பட் நான் பேசிக்காக அவங்களுக்கு சொல்கிறது, முதல்ல நீங்கள் அழகாகணும். அழகுன்றது நான் இயற்கையாக வாரது ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் அதை நாங்கள் நீட்டாக வச்சுக்கணும். எங்களை ஸ்கின் டோன் பிரச்சனையே இல்லை. நம்ம ஸ்கின் கிளியராகவும் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் தானே நம்மக்கிட்ட வர்றவங்க வந்து நல்லா இருக்கும் இவங்க மேக்கப்னு நினைப்பாங்க. நம்ம கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சால் தான் அவங்க எங்கள்கிட்ட ஒர்க் பண்ண கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. ஸோ எப்போவுமே நான் அந்த மைண்ட் செட்டில் இருப்பேன். ஸோ அப்போ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்கிறது முதல்ல செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் தான் கொடுப்பேன். அவங்க நீட்டாக இருக்கவும், அவங்க அழகாக நீட்டாக மேக்கப் பண்ணிக்கவும், அவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கவும், அவங்களோட ஹேர் ஸ்டைல்லேருந்து அவங்களோட பேசிக்லேருந்து எல்லாமே முதல்ல கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப். ஸோ அப்படி படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களையும் மாற்றி அதற்கு பிறகு வாரவங்களையும் மாற்றுறது. கண்டிப்பா. இப்ப இன்னொரு விஷயம், இந்த மாற்றுறது அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர்லாம் ஆளே தெரியாத அளவுக்கு மேக்கப் எல்லாம் போட்டுறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. ஏன்னா இன்னும் அந்த பிள்ளை மேக்கப் இல்லாமலே ரொம்ப நல்லா இருக்குமே, ஏன் இப்படி போட்டிருக்காங்க? அதுவும் குறிப்பா இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் இந்த மாதிரியான விளையாட்டுகள் நிறையவே நடக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்குதா உங்களுக்கு? நிறைய இருக்கு. ஏன்னா நாங்க நார்மல் லைட் மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப ஓகே சொல்றவங்க இருக்காங்க. எனக்கு நேச்சுரல் லுக் வேணும் அப்படின்ட்டு. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும் அக்கா, டார்க்காக வரீங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம என்னென்னா அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன மாதிரி ஃபங்க்ஷன், ஏர்லி மார்னிங் மேக்கப் அந்த மாதிரி வரும்போது, ஃபோட்டோகிராஃபி அங்கே இங்கேன்னு இதாகும்போது ஸ்மஜ் ஆகாத அளவுக்கும் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நேச்சுரல் லுக் மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த வெள்ளையாகிறது அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா முகம் ஒரு கலர், கை ஒரு கலர், கால் ஒரு கலர் இப்படி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆசை, விருப்பமா இருக்கும் வெள்ளையாகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா சரியான ஒரு கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு வழிகாட்டல் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களும் சில நேரங்கள்ல சரியான முறையில போகலாம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, சந்தைகள்ல கிடைக்கக்கூடிய இந்த நிறைய ஒயிட்னிங் கிரீம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்தி முகத்தை மட்டும் வெள்ளையாக்கிட்டு அவங்களோட கை காலெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் காலப்போக்குல பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கின்ல வந்து நிறைய டேமேஜஸ் வரக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். உண்மைக்குமே ஒயிட்னிங் கிரீம்னு ஒண்ணு இருக்குதா? 1, 2 இல்லை, நிறைய இருக்குது ஒயிட்னிங் க்ரீம்ஸ். பேசிக்காக வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து வர்ற ப்ராடக்ட்ஸ் தான் அதுகள். அதோட வந்து பேசிக்கே வந்து ப்ளீச் தான். ப்ளீச் இல்லாத ப்ராடக்ட் இருக்க முடியாது ஒயிட்னிங் எக்ஸ்ட்ராக்ட். நார்மலி இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு வீட்டிலேயே 4-5 க்ரீம் மிக்ஸ் பண்ணி டப்பாவில் அடைச்சி சில பேர் அது கொடுக்குறாங்க. ஸோ அதே கூட இப்போ நார்மலி ஒரு ஒயிட்னிங் க்ரீமில் இருக்கிற ப்ளீச்சுக்கும் ஒரு 5-6 மிக்ஸ் பண்ணி போடுற ப்ராடக்ட்டும் வந்து எப்படி எஃபெக்டாக இருக்கும்னு சொல்லுங்கள்.
ஸோ அது வந்து ஸ்கின்னை ரொம்ப நிறைய ஸ்கின் கேன்சர் எல்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஸ்கின் கேன்சர் வரக்கூடிய சான்ஸ் என்னன்னா இந்த மாதிரி அதிகமான மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இயற்கையாகவே கடவுள் நமக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மெருகேற்றிக்க கூடாது. அதை மெருகேற்றுறதுல வந்து நிறைய விஷயங்கள் இயற்கையாகவே எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க கடவுள். ஸோ எங்களோட ஆதி காலத்தில் வந்து நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நாமளே வீட்டில் செஞ்சு பண்ணிக்கிற மாதிரி அதுலேயே இயற்கையாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ளீச் க்ரீம் அதுகள் பாவிச்சு எங்களோட ஸ்கின்னை நம்ம டேமேஜ் பண்ணிக்கிறத விட அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்க்கணும். அந்த மிக்ஸ் பண்ணுற க்ரீம் அந்த மாதிரி பேசிக்காக ப்ளீச் அதிகமாக இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு வந்து யூடியூப் அது இதெல்லாம் பார்த்து நிறைய நாலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், பார்த்து தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்பென்சிவான க்ரீம் தான் நல்லோன்னு நம்ம சொல்ல முடியாது, அதே நேரம் சீப்பான ப்ராடக்ட் நல்லதுன்னு சொல்லவும் முடியாது. ஸோ செலக்டிவாக தேர்ந்தெடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ இந்த ஒயிட்னிங் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்ப நீங்க சொன்னது மாதிரி தான் ஸ்டார்ட்ல நம்ம வெள்ளையாகணும், அழகா இருக்கணும். வெள்ளையாகணும்ல, அப்ப வந்து நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து அழகுபடுத்தணும். அதுக்கு பிறகு க்ரீமுக்கு வந்தோம். இப்போ வந்து இன்ஜெக்ஷன் இருக்கிறது. இப்போ அடுத்த கட்ட பரிணாமம் அது க்ரீம்ல எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்களாம். இந்த க்ரீம்ல இந்த இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்கு, அதனால நீங்க பயப்படாம இதை நீங்க வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்மே கூட இருக்குது. உண்மைக்குமே இலங்கையில இப்ப இந்த அழகு துறையில நீங்க வந்து இருக்கிறதுனால நான் வந்து கேட்கிறேன், இப்போ இந்த துறையில நீங்க இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கிரீம்ஸ் அப்படி சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா அந்த சட்டம் அல்லது இப்ப நீங்க வந்து உங்களோட சலூனை நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கும். இவ்வளவுதான் நீங்க பயன்படுத்தணும், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன? ஏன்னா இது வந்து எங்களுக்கு தெரியாது. அந்த துறையில இருக்கனால உங்களுக்கு தெரியும். சொன்னா நாங்களுமே கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். கண்டிப்பா. நார்மலி இப்ப சலூன் போடுறதா இருந்தா நம்ம டிவிசி அப்ரூவல் எடுக்கணும். இப்போ ஆரம்பத்தில் இல்லை, இப்போ நிறைய பேருக்கு டிவிசி அப்ரூவல்னு சொன்னால் கிளாஸஸ் செய்கிறதா தான் டிவிசி அப்ரூவல் வேணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கா, அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கா, அவங்களுக்கு சரியான முறையில் இந்த டீச்சிங் போகுதா அப்படின்றது பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. நாங்கள் இன்கேஸ் அப்ளை பண்ணியிருந்தேன், அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாமே எங்களை அப்ரூவல் பண்ணி இது ஓகே இவங்களுக்கு ஒரு கிளாஸஸ் எடுக்கக்கூடிய தகுதி இவங்களுக்கு இருக்குன்ற வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டாக. அது கிளாஸஸுக்கு. அதே மாதிரி சலூனுக்குமே வந்து நம்ம பிஆர்சி எடுக்கிறதா இருந்தால் எங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் பார்ப்பாங்க. கண்டிப்பாக பிஆர்சிக்கு அப்ளை பண்ணும்போது எங்களோட ரெண்டோ லீஸ் அக்ரிமெண்ட், அப்புறம் எங்களோட பிஆர்சிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஐசி எல்லாமே. அதே நேரம் நான் ஒரு சலூன் போடுறவங்களா இருந்தால் எனக்கு அந்த தகுதி இருக்கான்ற குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். அது எல்லாமே தான் கொடுத்து தான் அப்ளை பண்ணணும். சரி, ஜிஎஸ் சர்டிஃபிகேட் அது எல்லாமே கொடுத்து அதில் அப்ரூவல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிஹெச்ஏ ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பிஹெச்ஏ வந்து செக் பண்ணுவாங்க, இந்த சலூன் இன்னைக்கு இருக்கிற இது வந்து அப்ரூவல் பண்ண முடியக்கூடிய தன்மையில் இருக்குதா அப்படின்னு அவங்க எல்லாமே பண்ணி அவங்க சர்டிஃபை பண்ணி அங்கேருந்து ட்ரேட் லைசனுக்கு சிஎம்சிக்கு அனுப்புவாங்க. அவங்க அதெல்லாம் செக் பண்ணி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது இன்கேஸ் ஏதாவது இன்னைக்கு அசம்பாவிதம் நடந்தால் அதுலேருந்து இவங்க தப்பிச்சிக்க முடிகிற அளவுக்கு இந்த இடம் இருக்கான்றதுக்கு வந்து அதுக்கு ஒரு அப்ரூவல். இது எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் ஒரு சலூனுக்கு தேவையானதுகள் செஞ்சுக்கொள்ளணும். இப்போ ஒரு சலூன் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கான பெர்மிஷன் இப்படி இருக்குது. ஆனா இப்ப சரியா ப்ரொஃபஷனலா மேக்கப் வந்து படிச்சுட்டு சில பேர் வந்து வீட்டுல இருந்து செய்வாங்க. இப்ப வீட்டுல இருந்து கிளைண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு வர சொல்றதா இருக்கலாம், இல்லைன்னா இவங்க வீடுகள்ல போயிட்டு செய்யறதா இருக்கலாம். அப்படி செய்யும் போது ஏதாவது இருக்குதா? மேக்கப் வந்து வீட்டில் பண்ணும்போதும் வந்து இப்போ எனக்கு சரியா அதை பற்றி தெரியலை, பட் ஆனால் வீட்டில் பண்ணலாம். ஆனால் உங்களோட சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்குன்னு சரியான ஒரு குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் இருக்கணும். நீங்கள் டிப்ளமாவா இல்லாட்டி என்விக்யூவா என்ன செய்திருக்கீங்கன்ற அப்ரூவல் இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக அதை எதிர்பார்க்குறாங்க. ஆனா இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடங்கள்ல நிறைய அகாடமிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச சான்றிதழ் பெற்ற ஒரு அழகு கலைத்துறை சார்ந்த சான்றிதழ்கள் இங்க வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான நிறைய கோர்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்குது. இப்ப நமக்கு தெரியும், இப்ப லிப்ஸ்டிக் எதனால கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும், ஒரு லிப் பாம் எதனால கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுமே தெரியும். ஏன்னா அந்த குளிர்காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதடெல்லாம் வறண்டு போகும், அப்ப அதை வந்து அழகா வச்சுக்கிறதுக்காக அந்த பாம்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து எல்லாருமே சாதாரணமா நம்ம நார்மலா வாழ்க்கையில வந்து பயன்படுத்துற பொருளா அது வந்து மாறிடுச்சு. இது வந்து காலத்தினுடைய ஓட்டத்துல அது எல்லாமே மாறிடுச்சு. இந்த மாதிரியான சான்றிதழ்கள் வெளிநாட்டுல கிடைக்கிற சான்றிதழ்கள் இங்க கிடைக்குதாம். அதாவது இங்க படிக்கிறாங்க, இங்கதான் பிராக்டிகல்ஸ் எல்லாமே செய்யறாங்க, ஆனா சான்றிதழ் மட்டும் அங்க இருந்து அப்ரூவ் ஆகி வருதாம். இப்படி இருக்குதா? அப்படிதான் நிறைய பேர் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதோட பேசிக் என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இன்கேஸ் அப்படி ஒரு இன்ஸ்டியூட் மூலமா அவங்க அப்ரூவ் பண்ணி எடுக்கிறதாகவும் இருக்கலாம்.
பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், நம்ம ஸ்ரீலங்கன்ஸ் தானே. முதல்ல நான் என்னோட நாட்டுல அப்ரூவலான ஒரு பர்சனா இருக்கணும். இருக்கணும். ஆமா. எனக்கு தகுதி இருக்கணும் என்னோட நாட்டுல. ம். அத முதல்ல எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வெளிநாட்டுல இருந்து சான்றிதழ்கள் பெறுறது வந்து சரின்னு நினைப்பேன். இப்ப அப்படி வெளிநாட்டுல இருந்து சான்றிதழ்கள் வருது அப்படின்னா, ம். இப்ப நீங்களுமே இப்போ ஒரு கோர்ஸ் படிப்பிச்சு கண்டிப்பா சர்டிபிகேட் அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா. கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் வந்து அரசாங்கத்தால உறுதிப்படுத்தப்பட்ட சர்டிபிகேட் தான் உங்களுக்கு வழங்கப்படுகிறதா? அரசாங்கத்தால அவங்க NVQ லெவல் 4க்கு போடும்போது அவங்க அரசாங்கத்துல தான் போய் எக்ஸாம் செய்றாங்க. ம். அங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல பாஸ் ஆகி தான் அவங்க அந்த சர்டிபிகேட் பெறாங்க. இது வந்து நாம இஷ்யூ பண்ண முடியாது. NVQ லெவல் 4ன்றது வந்து கவர்மெண்டால சர்டிஃபை பண்ற வர்ற சர்டிபிகேட். நம்ம கொடுக்க முடியாது. ம். நாங்க அப்படி பிள்ளைகளை ட்ரெயின் பண்றோமா, பண்ணி அவங்களுக்கு தேவையான இதுகள் செய்துட்டு அவங்கள NVQ லெவல் 4க்கு ஃபோர்வர்ட் பண்றோமா, TVCக்கு போடுறோமா, அவங்க நேரடியா அங்க போய் தான் எக்ஸாம் செய்ய போறாங்க. நாம அந்த எக்ஸாம் செய்ய முடியாது. அப்ப இந்த வெளிநாட்டு சான்றிதழ்களுமே எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நீங்க அங்க, இங்க வந்து நீங்க இந்த லெவல் முடிச்சிருந்தா தான் அப்ப நீங்க வந்து உங்களுக்கான அந்த அரசு சான்றிதழ் வந்து அரசு கிடைக்கும். சான்றிதழ் ஸ்ரீலங்கால வந்து கண்டிப்பா NVQ லெவல் 4ன்றது வந்து செய்றாங்க. இப்ப கண்டிப்பா இன்னும் எதிர்காலத்துல வந்து அது கண்டிப்பா செய்யணுன்ற இதுவும் வரலாம். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டா என்னோட அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு போன டைம்ல என்னோட BRC அட்ரஸ் சேஞ்சுக்கு வந்து என்னோட NVQ லெவல் 4 சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நான் கொடுத்தேன். கேட்டாங்க. அது எல்லாமே நான் கொண்டு போய் கொடுத்து தான் என்னோட தரப்படுத்தல் ம். இஷ்யூ பண்ணதே வந்து லைசன்ஸுக்கும் நான் கொண்டு போய் அது எல்லாமே காமிச்சேன். அதே நேரம் BRC அட்ரஸ் சேஞ்சுக்கு. ம். ஸோ இன்னும் எதிர்காலத்துல இன்னும் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரலாம். ஆமா. இப்ப இந்த துறையில இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன? ஏன்னா இந்த துறையில வந்து காசு அப்படின்றத தாண்டி நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன? அதான் சொல்றேன் கிருஷாந்தி, நம்ம அதான் சொல்றேன், இதுக்கு வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஈடுபாடு காமிக்கிறோமோ இந்த தொழிலுக்கு, நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் இதுல பணம் சம்பாதிக்கிறன்றதை விட நம்ம நிறைய கிளையண்ட்ஸ் பார்ப்பீங்க. அந்த கிளையண்ட்ஸ் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை இல்ல. இன்னைக்குமே எனக்கு ஒரு சில கிளையண்ட்ஸ் இருக்காங்க. என்னோட கேட்டா ஆமா அவங்க சரியா தான் சொல்லுவாங்க. நீ சொல்லு, நீங்க சொல்லுங்க, நீ சொல்லுன்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா பழகுற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அதே இல்ல மது, நீங்க சொன்னா சரியா இருக்கும், நீங்க சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட வாரது நம்ம பண்ற சர்வீஸ். அவங்களோட எந்த அளவுக்கு நம்ம சுமூகமா நடந்துக்கொள்றோம், எவ்வளவு நம்ம க்ளோஸா ஒர்க் பண்றோன்றது வந்து அந்த ஒரு இது பிளஸிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த துறையை நம்ம சரியா பயன்படுத்திட்டு போனோம்னு சொன்னா நம்மளோட எதிர்காலம் நம்ம பணம் சம்பாதிக்கிறது. ஆமா கண்டிப்பா பணம் சம்பாதிக்கலாம். ஆனா நம்ம அதை சரியான முறையில பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியா நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுவேன். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க. இத பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்லலாம். முதல்ல நீங்க கேட்டது அம்மாவை பத்தி ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க. இன்னொரு ஆள் இருக்காங்க எனக்கு பின்னாடி, என்னோட ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் என்னோட அண்ணா. இவங்க 2 பேருமே எனக்கு 2 பலம். ஸோ எப்பவுமே என்னோட ஹஸ்பண்ட் என்னைய ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். நான் ரொம்ப ஒரு சில விஷயங்கள் சலூன் புதுசா போடும்போது கூட கொஞ்சம் டயர்ட் ஆகணும்னு, ஐயோ இதை விட்டுறலாம் அப்படின்னு, நோ உன்னால முடியும், உனக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னு எப்பவுமே அவர் என்ன வந்து புஷ் பண்ணுவார். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் என் அண்ணா கிட்ட கேட்டுட்டு தான் நான் செய்வேன். இன்னுமே அவர் தான் எனக்கு சின்னத்துல இருந்தே, அம்மா இருந்து போனதுக்கு அப்புறம் அண்ணா தான் எல்லாமே எனக்கு. இப்போயும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே செய்வேன். ஸோ இந்த 2 பேரும் எப்பவுமே என்னோட ஸ்ட்ராங் பில்லர்ஸ். அவங்க 2 பேருக்கும் என்னோட தேங்க்ஸ். அதே நேரம் என்னோட கஸ்டமர்ஸ் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பிளஸ் பண்ணனால தான் நான் இன்னைக்கு இந்த ஃபீல்டில் இந்த இடத்துல இருக்கேன். நான் யாரும் என்னை கர்ஸ் பண்ணுற அளவுக்கு நடந்துக்க கூடாதுன்னு நிறைய நினைப்பேன். ஸோ இந்த ப்ரொஃபஷனுக்கு வாரவங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டாக மாறணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு கோர்ஸ் செஞ்சதுக்கு அப்புறமே உடனே நீங்கள் ஒரு பியூட்டிஷியன்றது, நீங்கள் பியூட்டிஷியன் தான், பட் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட், ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்னு மாறுறதுக்கு நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் இந்த கோர்ஸுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும். இந்த ஃபீல்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வேணும். உங்களை ஒவ்வொரு நாளும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஃபீல்டில். பணம் சம்பாதிக்கணுன்ற குறிக்கோளை விட நான் அதிகமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி படிக்கணுன்ற ஆர்வத்தோடு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக 2மே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றி. இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்க ரொம்ப அழகா ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட வாழ்க்கை, இந்த துறை சார்ந்த விஷயங்கள், அப்புறம் அடுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சாந்தி, என்னை இந்த வீட்டுக்கு வர வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.